வெல்கம் டு ட்ரூ எஜுகேஷன். இன்றைக்கி நம்ம ட்ரூ எஜுகேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட், அதாவது இந்திய புள்ளியியல் நிறுவனம். புள்ளியியல் துறையில் மிகப்பெரிய ஆளுமையாக மாற விரும்பினால் இந்த இன்ஸ்டியூஷனை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த இன்ஸ்டியூஷனில் உலகத்தரம் வாய்ந்த பாடத்திட்டங்கள் இருக்குது. இந்த இன்ஸ்டியூஷன் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அதே மாதிரி இந்த இன்ஸ்டியூஷனில் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, அதுக்கான எலிஜிபிலிட்டிலாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஸ்டியூஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் மெயின் கேம்பஸ் பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் இருக்குது. அதே மாதிரி அதர் சென்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா நியூ டெல்லி, பெங்களூரு, சென்னை, திஸ்பூரில் இருக்குது. அதே மாதிரி ஸ்மாலர் யூனிட்டாக பூனே, வடோடாங்கிற இருக்குது. இப்போ இந்த இன்ஸ்டியூஷன்லாம் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹானர்ஸ், அப்புறம் பேச்சுலர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஹானர்ஸ். இந்த 2 கோர்ஸ் படிக்கிறதுக்கான டூரேஷன் பார்த்திங்கன்னா 3 வருஷம். இது எந்தெந்த சென்டரில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா +2 முடிச்சிருக்கணும். மேத்தமெட்டிக்ஸ் அண்டு இங்கிலீஷ் ஆஸ் ஏ சப்ஜெக்டாக இருந்திருக்கணும். அதே மாதிரி மாஸ்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸுக்கான டூரேஷன் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ். இந்த கோர்ஸ் எந்த சென்டரில் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா 3 வருஷம் பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பிஇ, பிடெக் டிகிரி வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஸ் ஏ சப்ஜெக்டாக எடுத்துருக்கணும். அதே மாதிரி பிமேத் டிகிரி ஐஎஸ்ஐ இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் அண்ட் அனாலிசிஸ், இந்த கோர்ஸ் இந்த ஐஎஸ்ஐ இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கணும். அதே மாதிரி மாஸ்டர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸுக்கான டூரேஷன் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸு. இந்த கோர்ஸ் எந்த சென்டரில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கொல்கத்தா சென்டரில் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா 3 வருஷம் டிகிரி முடிச்சிருக்கணும். 3 வருஷம் டிகிரி மேத்தமெட்டிக்ஸில் முடிச்சிருக்கணும், டிகிரி பண்ணியிருக்கணும், வித் மேத்தமெட்டிக்ஸ் அஸ் ஏ சப்ஜெக்டாக இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா பிஸ்டாட் டிகிரி ஐஎஸ்ஐ இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கணும். அடுத்து மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் குவான்டிட்டிவ் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸுக்கான டூரேஷன் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ். இது எந்தெந்த சென்டரில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா டெல்லி அண்ட் கொல்கத்தா சென்டரில் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா 3 இயர் பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும், வித் மேத்தமெட்டிக்ஸ் அஸ் ஏ சப்ஜெக்டாக இருந்திருக்கணும். +2லேயும் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக இருந்திருக்கணும். அதே மாதிரி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸுக்கான டூரேஷன் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெங்களூரு அண்ட் ஹைதராபாத்தில் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா 3 இயர் பேச்சுலர் டிகிரி வித் மேத்தமெட்டிக்ஸ் அஸ் ஏ சப்ஜெக்ட் அல்லது பிஇ, பிடெக் டிகிரி இன் எனி டிசிப்ளினில் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸுக்கான டூரேஷன் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ். இது பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ். இது ஆஃபர்டு சென்டர் எங்கன்னு பார்த்திங்கன்னா பெங்களூரு. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா 3 இயர் பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின். அதே மாதிரி மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா 4 இயர் பிடெக் பிஇ ஆர் ஈக்குவலன்ட் டிகிரி இன் எனி ஸ்ட்ரீம் அல்லது எ மாஸ்டர் இன் எனி சப்ஜெக்ட் அண்ட் ஹேவ் பாஸ்டு மேத்தமெட்டிக்ஸ் அட் தி +2 லெவல். அதே மாதிரி மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி இன் கிரிப்டாலஜி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா 4 இயர் பிடெக் பிஇ ஆர் ஈக்குவலன்ட் டிகிரி இன் எனி ஸ்ட்ரீம் அல்லது மாஸ்டர் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் அண்ட் ஹேவ் பாஸ்டு மேத்தமெட்டிக்ஸ் அட் தி +2 லெவல். இப்போ 3ஆவதாக பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி இன் குவாலிட்டி ரிலையபிலிட்டி அண்ட் ஆப்ரேஷன் ரிசர்ச் அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா என் மாஸ்டர் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வித் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அட் தி +2 லெவல் அல்லது மாஸ்டர் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அஸ் ஏ சப்ஜெக்ட் அட் அண்டர் கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் லெவல் அண்டு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அட் +2 லெவல் அல்லது பிஇ, பிடெக் டிகிரி ஆர் எனி அதர் குவாலிஃபிகேஷன் கன்சிடர்டு ஈக்குவலண்ட் சச் அஸ் AMIE. இந்த 3 கோர்ஸஸ்க்கான டூரேஷன் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ். இந்த 3 கோர்ஸையும் எந்த சென்டரில் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா கொல்கத்தா சென்டரில் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் அண்ட் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான டூரேஷன் பார்த்திங்கன்னா 1 இயர். இது எந்த சென்டரில் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா சென்னை அண்ட் திஸ்பூரில். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா 3 இயர் பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின் வித் மேத்தமெட்டிக்ஸ் அஸ் ஏ சப்ஜெக்ட் அல்லது அதர் குவாலிஃபிகேஷன் கன்சிடர் ஈக்குவலண்ட் சச் அஸ் AMIE. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் மேனேஜ்மெண்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் அண்ட் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸுக்கான டூரேஷன் பார்த்திங்கன்னா 1 இயர். ஆஃபர்டு சென்டர் பார்த்திங்கன்னா கிரிடியா. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா 3 or 4 year bachelor degree in
or 4-year bachelor degree in any discipline with mathematics, statistics as a subject studied at least at the intermediate +2 level as a subject. அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஐஐடி கரக்பூர் அண்ட் ஐஐஎம் கல்கத்தா இது 2 பேரும் சேர்ந்து டூரேஷன் பார்த்திங்கன்னா 2 years. இது ஆஃபர்டு சென்டர் பார்த்திங்கன்னா கொல்கத்தா. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா மாஸ்டர் டிகிரியில் எம்ஏ சயின்ஸ் படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா காமர்ஸ் படிச்சிருக்கணும். அடுத்து ஜூனியர் சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான டூரேஷன் பார்த்திங்கன்னா அப் டு 7 years ஆகும். ஃபஸ்ட் ஒன் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது எந்தெந்த சென்டர்லலாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா, டெல்லி, பெங்களூரு, சென்னை. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எம்ஸ்டாட் டிகிரி வந்து ஐஎஸ்ஐயில் படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா எம்ஏ எம்எஸ்சி ஆர் ஈக்குவலன்ட் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பண்ணியிருக்கணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ். இந்த கோர்ஸ் வந்து எந்தெந்த சென்டரில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா, டெல்லி, பெங்களூரு. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எம்ஸ்டாட் எம்மேத் வந்து ஐஎஸ்ஐ இன்ஸ்டியூஷனில் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா எம்ஏ எம்எஸ்சி ஆர் ஈக்குவலன்ட் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸில் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா எம்இ எம்டெக் டிகிரி ஆர் ஈக்குவலன்ட் வித் மேத்தமெட்டிக்ஸ் அஸ் ஏ சப்ஜெக்டாக இருந்திருக்கணும். தேர்ட் ஒன்று குவான்டிட்டிவ் எக்கனாமிக்ஸ். இந்த கோர்ஸ் வந்து எந்த சென்டரில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா அண்ட் டெல்லி. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் எனி டிசிப்ளின் வித் எக்கனாமிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அஸ் ஏ சப்ஜெக்ட் அட் தி அண்டர் கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் லெவல். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த கோர்ஸ் வந்து எந்தெந்த சென்டரில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா, பெங்களூரு, சென்னை. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எம்இ எம்டெக் ஆர் ஈக்குவலன்ட் மாஸ்டர் டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், ரேடியோ பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மைக்ரோவேவ் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி வித் மேத்தமெட்டிக்ஸ் அஸ் ஏ சப்ஜெக்ட் அட் தி அண்டர் கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் லெவல். அல்லது எம்ஸ்டாட் எம்எஸ்சி எம்சிஏ எம்ஏ ஆர் ஈக்குவலன்ட் மாஸ்டர் டிகிரி இன் பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எலக்ட்ரானிக்கல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆட்டோமேஷனாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி வித் மேத்தமெட்டிக்ஸ் அஸ் ஏ சப்ஜெக்ட் அட் தி அண்டர் கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் லெவல். அடுத்து குவாலிட்டி அண்ட் ரிலேபிலிட்டி அண்ட் ஆப்ரேஷன் ரிசர்ச் அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இது எந்தெந்த சென்டரில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா, பெங்களூரு, டெல்லி அண்ட் சென்னை. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எம்டெக் எம்இ எம்எஸ் எம்ஃபில் ஆர் ஈக்குவலன்ட் டிகிரி இன் குவாலிட்டி, ரிலேபிலிட்டி, ஆப்ரேஷன் ரிசர்ச், அல்லது எம்சாட் எம்எஸ்சி எம்ஏ ஆர் ஈக்குவலன்ட் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிசிக்ஸ் வித் மேத்தமெட்டிக்ஸ் அஸ் ஏ சப்ஜெக்ட் அட் தி அண்டர் கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் லெவல். அடுத்து ஃபிசிக்ஸ் அண்ட் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இது எந்தெந்த சென்டரில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா, பெங்களூரு. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி டிகிரி இன் ஃபிசிக்ஸ் ஆர் அண்ட் எம்எஸ்சி டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஈக்குவலண்ட். அடுத்து பயாலஜிக்கல் சயின்ஸில் அக்ரிகல்ச்சரல் அண்ட் எக்காலஜிக்கல் ரிசர்ச் அப்படின்னு ஒரு கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் வந்து எந்த சென்டரில் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா கொல்கத்தாவில் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஆர் ஈக்குவலன்ட் டிகிரி இன் பாட்டனி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி அல்லது லைஃப் சயின்சஸ். அதே மாதிரி பயாலஜிக்கல் சயின்ஸில் ஹியூமன் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் வந்து எந்த சென்டரில் ஆஃபர் பண்ணுறாங்க? இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஆர் ஈக்குவலன்ட் டிகிரி இன் பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, ஜெனட்டிக்ஸ், மோலகுலர் பயாலஜி, லைஃப் சயின்ஸ் அல்லது ஜுவாலஜி. அதே மாதிரி டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இது எந்த சென்டரில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எ குட் அகடமிக் ரெக்கார்டு வித் மாஸ்டர்ஸ் ஆர் எம்ஃபில் டிகிரி இன் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் அல்லது எக்கனாமிக்ஸ், அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் அல்லது எனி ஈக்குவலன்ட் டிகிரி படிச்சிருந்தால் இந்த கோர்ஸ் வந்து எலிஜிபிள். அதே மாதிரி லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இது எந்த சென்டரில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எம்எஸ் அசோசியேட்ஷிப் இன் டாக்குமெண்டேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். அதே மாதிரி சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்பில் டாக்டர் ஆஃப் ஃபிலாசபியும் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு கோர்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த இன்ஸ்டியூஷனில் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் அதுக்கு வந்து ஸ்டைபண்ட் கொடுக்குறாங்க. மாதமும் ஒரு ஸ்டைபண்டும் எவ்ரி இயருக்கும் ஒரு ஸ்டைபண்டும் கொடுக்குறாங்க. பிஸ்டாட் வி மேத்துக்கு வந்து மாதம் 5,000 பெர் இயருக்கு 5,000 கொடுக்குறாங்க.
அதே மாதிரி மாஸ்டர் டிகிரியில் எம்ஸ்டாட்டு மேத்து ப்ளஸ் வந்து எம்எஸ் டிகிரிக்கு வந்து மாதம் 8,000 ரூபாயும் வருஷத்துக்கும் 8,000 ரூபா கொடுக்குறாங்க. அதே மாதிரி மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜியில் சிஎஸ் QRORல வந்து 12,400 மாதமும் 8,000. எம்டெக்கில் சிஆர்எஸ் அப்படிங்கிற கோர்ஸுக்கு வந்து மாதம் 8,000 ரூபாயும் வருஷத்துக்கு 8,000 ரூபாயும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெத்தட் அண்ட் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸுக்கு மாதத்துக்கு 3,000 ரூபாயும் வருஷத்துக்கு 3,000 ரூபாயும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் படிக்கிறதுக்கு வந்து மாதத்துக்கு வந்து 31,000 ரூபா ப்ளஸ் HRA சேர்த்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி HRA சேர்த்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இயர்லிக்கு வந்து ஒரு 20,000 ரூபா கொடுக்குறாங்க. அதே மாதிரி சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்புக்கு வந்து 35,000 ப்ளஸ் HRAவும் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் 20,000 ரூபாயும் கொடுக்குறாங்க. இந்த இன்ஸ்டியூஷனில் வந்து மாதம் ஸ்டைஃபண்டோடு சேர்ந்து படிக்க முடியும். பட் இந்த இன்ஸ்டியூஷனில் போய் சேர்றதுக்கு இவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது வந்து இன்ஸ்டியூட் அட்மிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி அந்த எக்ஸாமில் தேர்ச்சி ஆனவங்க மட்டும்தான் இந்த இன்ஸ்டியூஷனில் போய் சேர்ந்து படிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூஷன் பற்றி பார்த்தோம். இந்த இன்ஸ்டியூஷன்லாம் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஸ்டைஃபன்லாம் என்ன இருக்குது, அதே மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். மேலும் இந்த இன்ஸ்டியூஷனை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த இன்ஸ்டியூஷனுடைய லிங்க்கை கொடுத்துருக்கோம். அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள்.